வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரருமாய் இருக்கிற நல்ல தகப்பனே, வார்த்தை உம்முடையது, வார்த்தையின் மறைப்பொருளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இந்த வார்த்தையிலே சுயம் வெளிப்படாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப கவனமானது, ரொம்ப ஆழமானது, உங்களுக்கு பிரயோஜனப்படக்கூடியது. சலோமோனுடைய காலத்தில் அவன் அப்பாவுக்கு தாவீதுக்கு ஒரு பில்டிங் சர்ச் கட்டணும்னு ஒரு ஆசை. அல்லேலூயா. என்ன சர்ச்சு? இன்னைக்கு இருக்கிற நம்ம சர்ச்சை மாதிரி ஒரு ஆலய கட்டணும் என்கிற ஒரு ஆசை. கட்ட சொன்னாரு, உன் கை ரத்தக்கரை பிடிச்ச கரை, நீ கட்ட வேண்டாம், ஆனால் உன் மகன் எனக்கு வேண்டிய என்ன செய்வான்? ஆலயத்தை கட்டுவான். கைவேலையினால் செய்யப்பட்ட அந்த ஆலயம், கவனமாக கேட்கணும், இடிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு எருசலேமின் தேவாலயத்தை பார்த்து இயேசு சொன்னார், ஒரு கல்லு ஒரு கல்லின் மேல் இல்லாதபடி இடிக்கப்படும். நல்ல கவனமா கேட்கணும். இந்த முகவரை நீங்கள் கவனமா கேட்கணும். இது உங்களுக்கு பிரயோஜனம். நம்ம இப்ப இருக்கிற சர்ச்சு ஒரு நாள் பழக்கம் வரும் பொழுதோ, பூமிக்கு மாற்றம் ஏற்படும் பொழுதோ இதுவும் இடிந்து போகும். கவனமா கேட்கணும். நான் இந்த ஆலயத்தை குறித்து பேச வரவில்லை. நான் பேச வருகிற ஆலயம் நீங்களே தேவனுடைய ஆலயம். பரிசுத்த ஆவியானவர் என்ன பார்த்து, உங்களை பார்த்து சொல்லுதாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் உங்க ஆலயத்துக்குள்ள ஒரு தேவனுடைய பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது, அது பரிசுத்த ஆவி. அது ஒரு குரூப்புக்கு சொந்தம் அல்ல, ஒரு சபைக்கு சொந்தம் அல்ல. தேவனுடைய ஆலயமாக யார் மாற்றப்படுகிறீர்களோ உங்களுக்குள்ளே அந்த ஆவியானவர் வந்து விடுவார். உங்களில் வாசமாயிருக்கிறீர் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை, 17ஆம் வசனம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. இப்ப நான் இந்த பில்டிங் சர்ச்சை கெடுக்கிறத சொல்லல. உங்க சரீரமாகிய ஆலயத்தை ஒருவனும் என்ன செய்யக்கூடாது? ஆலயத்தை கெடுக்க கூடாது. பான்பராக்கு போடக்கூடாது, தம்பாக்கு போடக்கூடாது, கோட்டு அடிக்க கூடாது, சிகரெட் போடக்கூடாது. போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிற ஒருவனுடைய வாழ்விலே தேவன் தங்குகிற ஆலயம் கெட்டு போகும்.
தேவனுடைய ஆவியானவர் அவனிலிருந்து வெளியேறி விடுவார். நம்பர் 1, நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்றால், நாம் பாவம் செய்வோம் என்றால் நம்முடைய ஆலயம் கெடுக்கப்படும். கேக்குறீங்களா? புரியுதா? இந்த காலையிலே ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து விடுவார். உங்க ஆவிக்குரிய வாழ்வில் உங்க பேச்சு, உங்க நடக்கை, உங்க சிந்தை, உங்கள் செயல்பாடுகள் தேவனுக்கு பிரியம் அல்லாதது இருந்தது ஆக இருந்தால் அந்த ஆலயத்தை கர்த்தர் கெடுத்து விடுவார். நான் இப்ப பில்டிங் செக்ஷன்ல சொல்லுகிறது சரீரமாகிய தேவன் வசிக்கிற இந்த ஆலயத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் யாராய் இருக்க வேண்டுமா? பரிசுத்தமாய் இருக்கணும். நீங்களே அந்த ஆலயம். இன்னைக்கு காலையில ஒண்ணு சிந்திக்கணும். கர்த்தாவே, இந்த ஆலயத்தை எங்கெல்லாம் கெடுத்தேன்? வாய் கொண்டு, கண்ணு கொண்டு, கை கொண்டு, இருதயத்தை கொண்டு, சிந்தனை மண்டலங்களை கொண்டு நான் என்னுடைய சரீரமாகிய நீர் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்தை நான் கெடுத்தேன். ஆண்டவரே, நீ ஆலயத்தை கெடுத்தா உன்னையே அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். நாட் பில்டிங் சர்ச். சரீரமாகிய இந்த ஆலயத்தை கர்த்தர் சொல்லுகிறார், நான் வாசம் பண்ணுகிற இடம், என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் தங்கும் இடம். இதுக்குள்ள மூணாவது ஒருவன் வந்து இந்த சரீரத்தை கெடுத்து விடக்கூடாது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இது பரிசுத்த ஆவியானவர் குடிகொள்கிற இடம். இந்த ஆலயத்துக்குள் பரிசுத்த ஆவியானவர் வர விரும்புகிறார். இந்த ஆலயத்தை கெடுக்க அவர் விரும்பல. இந்த ஆலயம் அவர் பரிசுத்தரானபடியினால் பரிசுத்தர் தங்குகிற இடம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். எல்லாரும் கவனிக்கணும். 2வது வசனத்தை திருப்பி வாசிக்கும். எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். கொஞ்சம் என் கூட நீங்க பயணிக்கணும். உங்க சரீரம் பரிசுத்த ஆவி வந்தால் நீங்க இருக்கிற இடம் தெரியாம உங்களுக்கு ஒரு பிரசன்ஸ் வரும். ஒத்துக்கொள்கிறேன். உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவிலே சில காரியங்கள் உங்க சரீரத்தில் வரும். ஒத்துக்கொள்கிறேன். ஆனா உங்க சரீரம் யாருடையது என்பதை நீங்க நல்லா புரியணும். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். எல்லாரும் இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிறீர்களா? பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதா? ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, உங்க ஆலயமாகிய சரீரத்தில் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர் யாரா? பரிசுத்த ஆவியானவர். இந்த காலையிலே இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து என்ன பார்த்து? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றது. உங்க சொந்தமா சம்பாதிச்சது. ஒருவேளை நீங்க சாப்பிட்டதுனால கொஞ்சம் வண்ணம் கூடியிருப்பீங்க, உடம்பு கொஞ்சம் தெம்பா இருக்கும், நல்ல ஆரோக்கியவானா இருப்பீங்க. ஆனா உங்க சரீரத்தை தந்தவர் தேவனாகிய கர்த்தர். அந்த சரீரத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த ஆலயத்துக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்களே அவருடையவர்கள் என்று
அறிவீர்களாக. 19 அடுத்த 20 வசனத்தை வாசிங்க. 20ஆம் வசனம். என்னத்துக்கு கொல்லப்பட்டிருக்கீர்கள்? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கவனமா என்கிட்ட இந்த வருகிற ஒரு 40 நிமிஷம் என்னோடு கூட பயணித்தால் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம். நீங்க இப்போ ஒரு இடம் வாங்கினீங்க, என்ன முடிச்சிருக்கீன்னு சொல்லுவிய? கிரயம் முடிச்சிருக்கிறேன், அல்லது பத்திரம் முடிச்சிருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். கிரயம் யாரு ஒரு பொருளை வாங்குகிறாரோ, நிலத்தை வாங்குகிறாரோ, கிரயம் எழுதினவருக்கு தான் சொந்தம். அப்ப நீங்க உங்களுக்கு சொந்தம் அல்லன்னு பைபிளுக்கு அர்த்தம். ஆமென். ஆகையால் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள், தேவனை உடையவர்களாயிருக்கிறீர்கள். உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஏன் இந்த சரீரத்தை கை உயர்த்தி ஜெபம் பாட்டு பாட சொல்லுதோம், கை தட்டி பாட சொல்லுதோம், கையை உயர்த்தி பாட சொல்லுதோம், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண சொல்லுதோம், வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ண சொல்லுதோம்? இந்த சரீரம் இது உங்களுடையது அல்ல, இது கர்த்தர் தந்த ஈவு. இது கர்த்தருடைய ஆலயம், இது கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். ஆதலால் கிரயத்துக்கு வாங்கப்பட்டீங்க. சகோதரிமார் கேட்கிறீங்களா? நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, உங்க சரீரமும் உங்களுடையது அல்ல. இது பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். இந்த சரீரத்தை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. இது உங்க விருப்பத்தின்படி, உங்க இச்சையின்படி இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்க கூடாது. இது கண்ட்ரோல் பண்ணி கிரயம் எடுத்திருக்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவி என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். 51ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சங்கீதம் 51:11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். நீங்க இவ்வளவு நாள் வச்சிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை குறித்தான தப்பான வியாக்கியானங்களும் தப்பான விளக்கத்தை தெளிவுபடுத்த போகிறேன். 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் பைபிள் பேசிக் தியாலஜி, அடிப்படை இறையியல் என்பது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்குள்ளே யார் வந்துட்டாரு? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். இப்போ தாவீதுக்குள்ள ஆலயம் கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கினவன் அவன் அல்ல, அவனுக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவி இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் செயல்பட்ட பரிசுத்த ஆவி, பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளோடு இருந்த பரிசுத்த ஆவி, பழைய ஏற்பாட்டில் கர்த்தருக்காய் பயன்பட்ட தேவனுடைய ஆசாரியனுக்குள்ளே பயன்படுத்த பரிசுத்த ஆவி தாவீது கிட்ட இருந்துச்சு. தாவீது இப்போ ஒரு தப்பு பண்ணி இருக்கிறான். தாவீது தப்ப மறைக்க என்னதெல்லாமோ செய்து பார்த்தான், ஒன்னும் நடக்கல. தாவீது வீட்டுக்கு தேவனுடைய ஊழியக்காரனை அனுப்பினார். ஊழியக்காரன் பேர் என்ன? அரமனைக்கு அனுப்பினது பேர் என்ன? நாத்தான் தீர்க்கதரிசி. நாத்தான் போய் சொல்லுதான், ஐயா ராத்திரியில ஒரு வீட்டுல விருந்தாளி வந்தான், அவன் வீட்டுல 100 ஆடு இருக்கு, விருந்து வந்த வீட்டுக்காரங்க கையில 100 ஆடு இருக்கு. ஆனா பக்கத்து வீட்டுல ஒரு ஆடு ஒருவன் பிள்ளைய போல சிநேகித்தான், அதை அடிச்சு வந்த விருந்தாளிக்கு சாப்பாடு. என்ன செய்யணும்? அவனை பூமியில வச்சிருக்க கூடாது. நாத்தான் சொன்னான், அந்த தவறை செய்தது அரங்கேற்றினது நீர்.
இங்க உங்க பாவத்தை சுட்டி காண்பிக்காவிட்டால் சினிமா தியேட்டர்ல சொல்லுவாங்களா? இங்க உங்களை கரெக்ட் பண்ணாட்ட வேலை பார்க்கிற இடத்துல உங்களை கரெக்ட் பண்ணுவாங்களா? உங்க வேலையை குறிச்சு வேணா கரெக்ட் பண்ணுவாங்க. உங்க பாவத்தை, உங்க சாபத்தை, உங்க தவறை, உங்க தப்பிதங்களை வேற எங்கேயும் கரெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களை கரெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போகிற ஒரு இடம், பிளாட்ஃபார்ம் உங்களுடைய தேவாலயம். அந்த தாவீதுக்கு சொன்ன பொழுது தாவீது சொல்கிறான், உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளக்கூடாது ஆண்டவரே. இந்த மாதிரி எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்களோ உங்க பட்சத்துல கர்த்தர் இருக்கிறார், உங்க கூட பரிசுத்த ஆவி இருக்கிறார். உங்க பரிசுத்த ஆவியை என்ன விட்டு என்ன செய்யக்கூடாது, எடுத்துடக்கூடாது. அப்போ தாவீதுக்கு நல்லா தெரியுது, தான் செய்த தப்பிதத்தின் மூலம் தனக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் வெளியில போறாரு. இன்னைக்கு காலையில உங்களை பார்த்து கத்த சொல்றாரு, என்ன பார்த்து சொல்றாரு, சகோதரா துள்ளி குதிக்கிறது, துள்ளி ஆடுகிறது, நடனம் ஆடுகிறது, அப்படி இங்க இருக்கிறாள் அங்க போகிறது அல்ல பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் தப்ப சூண்டி காண்பிக்கும் பொழுது நீங்க சொல்லணும், ஆண்டவரே தாவீதுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போயிரும்னு நினைச்ச அவன் உள் மனசு சொன்ன பொழுது அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஒருவேளை தாவீதை போல நம்ம செய்த பாவம் வெளியில் வராம இருக்கலாம். ஒருவேளை அவரை விட ரொம்ப பெரிய பாவம் செய்திருக்கலாம். உங்களை நேசிக்கிறாரு. உங்களுடைய அந்த அர்ப்பணமான ஜெபத்தை கத்த சமூகத்தில் சொல்லிட்டீங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட பயணிக்க ஆசைப்படுகிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுத்து விடுவேன். ஆனால் தாவீதை கெடுக்காம இருதயத்துக்கு ஏற்றவனாக இந்த பரிசுத்த ஆவியானவர் மாற்றினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவி நீங்க துக்கப்படுத்துறீங்கன்னா பாவம் செய்தால் துக்கப்படுத்துகிறீங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நம்ம பாவம் செய்வோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். யாக்கோபு 4 அதிகாரம் 4-5 வசனம். யாக்கோபு 4 அதிகாரம் 4-5 வசனம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன். ஓகே, எல்லாரும் கவனிங்க. அடுத்த வசனத்துக்கு திருப்பி வருவோம். நம்பர் 2, உலகத்தை சிநேகிப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்துகிறீர்கள். எல்லாரும் கவனிக்கணும். பாஸ்டர், இன்னைக்கு சொக்காரனுக்குள்ள கல்யாணம். யாருக்குள்ள கல்யாணம்? சொக்காரன் கல்யாணம். பாஸ்டர், நாங்க பிறந்ததுலேருந்து ஒரு பிள்ளைய போல தான் பாஸ்டர் வளர்ந்தோம். இன்னைக்கு அவங்க வீட்டில் பால் காய்ச்சி வச்சிருக்காங்க, போகணும். இதுக்கு பேர் தான் உலக சிநேகம். நாளை கைமாத்து கொடுத்துட்டு கிடைக்கலனா இவன் எல்லாம் மனுஷனா, இவனை சின்ன வயசு முதல் உயிருக்கு உயிருக்கு பழகின இப்படி என்ன பண்ணிட்டானேன்னு சொல்லி தண்டர் அடிப்போம். The word of God. விபச்சாரனே, விபச்சாரியே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஒரு அற்ப நேர இச்சைக்காக உங்கள் சரீரத்தை தேவ சமூகத்தில் விற்று போடுகிறீர்கள். இது தேவனுக்கு பகை, தேவனுக்கு விரோதமான பாவம். ஆதலால் உலகத்தை சிநேகிக்க கூடாது என்று சொல்லுகிற, பலவந்தம் பண்ணுகிற ஒரே ஒரு புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகமாம். விபச்சாரத்தில் சிக்கொண்டிருக்கிறீங்களா? மோசம் போனீர்களா? தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அப்படிப்பட்ட உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமான
உலகத்தை நேசிக்காத பரலோகத்துக்கு போக மாட்ட என்பதை ஆண்டவர் எச்சரிக்கிறார். 5ஆம் வசனம், நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? உலகத்தை நேசிக்கிறவன் இடத்துல பரிசுத்த ஆவி இல்லை. மீசிக்கல வருகிறவரும் பரிசுத்த ஆவி அல்ல, தம்பேர்ல வருகிறவர் அல்ல. என் பரிசுத்த ஆவியானவர் உலகத்தை எவன் ஒருவன் சிநேகிக்காமல் இயேசுவை நேசிக்கிறானோ அவன் கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஒரு கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாக சொல்லுகிறது என்று நினைத்திருக்கிறீர்களா? இன்னைக்கு காலையில் ஒன்று கேட்கணும். சர்ச்சுக்கு வர சொல்ல மாத்திரமல்ல பரிசுத்தம். கணவனோடு மனைவியோடு வாழ்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, போக்கிலே வரவில, கணவன் கண்மறையும் தூரத்துல, மனைவி கண்மறையும் தூரத்துல, பிள்ளைகள் கண்மறையும் தூரத்துல, உங்க பாஸ்டர் கண்மறையும் தூரத்துல போனாலும் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் என்றும் பரிசுத்த ஆவியை உடையவர்கள் என்றும் உலக சிநேகம் தேவனுக்கு நேரு டெட் அகைன்ஸ்ட் பகை என்றும் உணர்ந்து வாழ்ந்தீங்கன்னா அக்கறைக்கு போயிடலாம். கரங்களை தட்டி பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. நம்ம அக்கறைக்கு போக வேண்டியவங்க, நம்ம அக்கறைக்கு போக வேண்டியவங்க, நம்ம அக்கறைக்கு போக வேண்டியவங்க. இவ்வளவு நாளும் குடும்பக்காரன உறவுகளை தவிர்க்க முடியாதவங்களை நெக்லெக்ட் பண்ண முடியாம இருந்தனா இன்னைக்கு கத்த சொல்றாரு. நாங்க வேமநல்லூர்ல ஒரு சாட்சி சொன்னேன். ராகேல் சிஸ்டருடைய கணவர் பிரதர் ராஜு, சொந்த அம்மா 102 வயசு வரை இருந்தாங்க. அவர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவானாக ஒன்றிலும் கலந்து கொள்ளவில்லை. சபையே, உங்களை பார்த்து கத்த கேட்கிறாரு. உன் சொந்த அப்பனையும் அம்மையும் சில சூழ்நிலைகளுக்கு அவங்களுக்கு தவிர்க்க முடியாது என்று தேவனுக்கு பிரியமல்லாதது செய்தா நீ கர்த்தருக்கு பகைஞன் என்பதை இந்த வேர்ட் ஆஃப் காட் சொல்லுகிறது. ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நீங்க சொன்னீங்களா, உலகத்தில் எல்லா பாவத்தையும் நான் செய்து முடித்த சென்ம பாவம் எல்லா பாவமும் இந்த தண்ணீருக்குள்ள மூழ்கடித்து நான் ஒரு புது மனிதனாய் பிறந்திருக்கிறேன். இந்த காலையிலே எனக்கு தந்த அபிஷேகத்தை நான் ஜனங்களுக்கு சொல்லாமல் போனால் ஒரு நாள் கர்த்தரின் இடத்திலே கேட்பார். சபையே, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. உலக சிநேகம் தேவனுக்கு நேரான பகை என்பதை சொல்கிறேன். நீங்க பரிசுத்த ஆவியை சிநேகிங்க, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ஆமென். நம்பர் 3, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். நம்பர் 3, நம் அவிவிசுவாசத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னு சொன்னா துக்கப்படுவோம். என்னது அவிவிசுவாசம்? இந்த வசனம் என்ன ரொம்ப சிந்திக்க வச்சுச்சு. விசுவாசித்தேன், விசுவாசின்மை உங்ககிட்ட வரக்கூடாது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய். விசுவாசியே, நல்ல விசுவாசம் வைக்கிற ஒரு ஆள்கிட்ட கூட்டு வைங்க, உங்க விசுவாசம் வளரும். சும்மா நீ வேற இல்லம்மா, சும்மா அந்த பாஸ்டர் கூப்பிடுதான்னு சொல்லி நீ இப்போ உனக்கு வேலை இல்லையா?
அவளும் கெட்டு மற்றவளையும் கெட வைப்பான், அவனும் கெட்டு மற்றவர்களையும் கெட வைப்பான். இன்னைக்கு காலையில இந்த வசனத்தை பிடிச்சிருங்க. நீங்க அவிவிசுவாசம் வந்துச்சுன்னு சொன்னா உங்ககிட்ட ஆவியானவர் இல்ல. சொல்லுங்க, அவிவிசுவாசம் வந்துச்சுன்னா உங்ககிட்ட ஆவியானவர் இல்லை. விசுவாசித்தேன். அவிவிசுவாசம் வந்தா உங்க கூட பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இந்த ஆவியானவர் தம்பர் அடிச்ச வரமாட்டாரு, கீபோர்டுக்கு வரமாட்டாரு. அவர் உங்க கூட உங்க பரிசுத்தத்தை காத்து கொண்டால், அவரை துக்கப்படுத்தாது இருந்தா அவருக்கு உங்க கூடவே இருப்பாரு. ஆமென். பக்தன் பாடினான், கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என்ன அடுத்து ஒரு சிந்திக்க வச்ச ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு சொல்ல போறேன். ரோமர் 15:13 பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தில் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாரு. சர்ச்சில் எல்லாருக்கும் முன்ன துள்ளி துள்ளி பரிசுத்த ஆவி இருக்குன்னு வெளிப்படையா காட்டிட்டோம். ஆனா வீட்டில் என்னது இல்லை, என்ன இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. எல்லாரையும் காட்டதுக்கு வேஷத்துக்கு தானே செய்தோம். ஒரு பரிசுத்த ஆவி இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுக்கு நம்பிக்கை பெருகும், தேவனிடத்தில் விசுவாசம் வைப்பான், சந்தோஷமா இருப்பான், சமாதானமா இருப்பான். இந்த பரிசுத்த ஆவி உடையவர்கள் இதில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னைக்கு காலையில சபையோடு கர்த்தர் சொல்கிறாரு, உங்கிட்ட பரிசுத்த ஆவி இருந்துச்சுன்னா விசுவாசம் வளரும். சொல்லுங்க, சந்தோஷம் பெருகும், சமாதானம் பெருகும். கொஞ்சம் கவனிக்கணும், கொஞ்சம் என் கூட பயணிக்கணும். 3 சொல்லுகிறாரு, நீ அவிவிசுவாசமாயிருந்தா பரிசுத்த ஆவியானவர் உன் அவிவிசுவாசத்தை நினைச்சு துக்கப்பட்டு அழுவாரு. எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? அவிவிசுவாசம் வேண்டாம். அவிவிசுவாசம் தேவ பிள்ளைகளுக்குரியது அல்ல. அது பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கும் உரியது. நம்பர் 4, எபேசியர் 4:2-3 மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் அன்பினால் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியில் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்க. 4, நாம் பிறரை நேசிக்க தவறும் பொழுது பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறோம். எல்லாரும் கவனிங்க, யார? பிறரை நேசிக்க இல்லைனா. இன்னைக்கு காலையில மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பில் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். 3 வசனம், சமாதான கட்டினால். சொல்லுங்க, ஆவியில் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? இந்த ஆவி பொல்லாதது, ஆனா பரிசுத்த ஆவி வந்த சூப்பர். இவர் கட்டி காப்பார். எல்லாம் கேட்டு ஆமா அப்படியா, எஸ் எஸ், சமாதான கட்டு. நீங்க ஒரு ஆராதனைக்கு வந்துட்டு போனா ஒரு பீஸ்ஃபுல் உங்களுக்குள்ள இருக்கணும். இதுக்குள்ள எல்லாரையும் பார்த்து எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரு. நீ சமாதான கட்டினால் கட்டப்பட்டிருக்கிறாய். ஆவியில் ஒன்னஸ், பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள இருந்ததுன்னா உங்களுக்குள்ள பிரிச்சு விடுகிற ஆவி வராது. சண்டை போடுகிற ஒரு கோபப்படுத்துகிற பாஸ்டரை கோபப்படுத்துகிற ஆவி உங்களுக்குள்ள இருக்காது என்பதை இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிறார். எபேசியர் 4:26-32 வாசிக்க பார்ப்போம். நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னதாக தனிய கடவது. அல்லேலூயா, அல்லேலூயா. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. கோபம் கொண்டாலும்
இப்போ இங்க கொஞ்சம் வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, கொஞ்சம் வாலிப பசங்க பின்ன இருக்கிறாங்க. இந்த பொட்ட பிள்ளைகளும் இந்த வாலிப பசங்களும் இந்த அம்மா கிட்டையும் அப்பா கிட்ட ரொம்ப விளைச்சல் விட மாட்டான். இந்த அம்மா பாவம் இது படுத பாட நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. வேண்டாம், கோபப்படுத்தாதங்க. கோபப்படுத்தினாலும் நீங்க என்ன செய்யாதீங்க. 32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. உண்மையில நான் சொல்லுதேன், என் வாழ்வில் மனசுல வச்சு வைராக்கியம் காட்டக்கூடிய ஒரு நபர் அல்லவே அல்ல. அடிக்கடி என்னுடைய வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறேன். நீ எவ்வளவுதான் என்ன வேதனைப்படுத்தாலும் அடிச்சாலும் அடுத்த நிமிடத்தில் நீங்க தந்த சாப்பாடை வாங்கி சாப்பிடக்கூடிய மனசை இந்த ஊழியக்காரனுக்கு தந்திருக்கிறாரு. இந்த நல்ல நாளிலே அப்போ நாம் பிறரை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பிறருடைய தப்பிதங்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆவியானவர் உணர்த்துகிறார். வாசிங்கள் ரோமர் 8:26-27. அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, பெருமூச்சோடு கர்த்தர் சமூகத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். உங்களுக்கு பெருமூச்சு எப்போ வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம சொந்தத்தில் ஒரு ஆளு ஏதோ ஒரு நேசிக்கிறவர் இறந்து போயிட்டாரு. வெளியில அழமாட்டோம், ஒரு பெருமூச்சு இழுத்து வாங்குவோம். பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல எவ்வளவு கரிசனையா இருக்காரு தெரியுமா? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே சொல்லுங்க வாக்கு கடங்காத பெருமூச்சோடே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். தப்பா பரிசுத்த ஆவியை கணக்கு போடாதீங்க. தப்பா உங்க மைண்ட்ல இருக்கிறது இன்னைக்கு எடுத்து போடுங்க. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன காரியத்திற்கு உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பெருமூச்சோடே, வாக்கு கடங்காத பெருமூச்சோடே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஐயா, ஜபத்துல தன்னம்பிக்கை இல்லாதவர்களாய் நீங்கள் இதுவரை இருந்தீங்கன்னா நீங்க பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிற. தன்னம்பிக்கை உண்டாகணும். எனக்கு வேண்டி ஒருவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடே எனக்காக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? வேண்டுதல் செய்கிறார். இன்னைக்கு காலையில் உங்ககிட்ட கேட்கிறேன், எத்தனை பேர் வேண்டுதல் செய்தீங்க? எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜபம் இருக்கிறது? எத்தனை பேருடைய வீட்டில் வேத வாசிப்பு இருக்கு? ஆமென். இந்த சத்தியம் எனக்கெல்லாம் பல ஸ்டேஜில் கொண்டு என்னை நிறுத்திச்சு. இன்னைக்கு காலையில் கர்த்தர் கேட்கிறாரு, மகனே மகளே, உனக்கு வேண்டி வேண்டுதல் செய்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அவரை நீ மறந்துடாத. யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஹலோ, இங்கதான் இருக்கிறீங்களா? நாம் வேதத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது பரிசுத்த ஆவியார் நம்ம கூட வருவார். அல்லேலூயா. சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது உங்களை சகல சத்தியம்.
இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் இல்லாததுனால தான் பல இடத்துல நம்ம விழுந்து போகிறோம். பல இடத்துல விழுந்து போகிறோம். பல இடத்துல விழுந்து போகிறோம். சொல்லுது பைபிள், சத்திய ஆவியானவர் வரும் பொழுது உங்களை என்னத்துல நடத்துவாராம்? சகல சத்தியத்தில். சகோதரிமாரே, உங்க கணவன்மாரு எங்கு உங்களுக்கு காவல்காரனா வர முடியாது. சகோதரமாரே, உங்க மனைவி உங்களுக்கு போற இடத்துல எல்லாம் காவல்காரலாக வர முடியாது. பிள்ளைகளே, உங்க பேரண்ட்ஸ் எங்கேயும் உங்களுக்கு காவலாளியா வரவே முடியாது. உங்களுக்கு ஒரு காவலாளி இருக்கிறார், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். சத்தியாவியானவர் அவர் வரும் பொழுது சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேச மாட்டாரு. தான் கேள்விப்பட்டவர்களை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. அப்படி உங்க வீட்டுக்கு வரப்போகிற காரியத்தை கர்த்தர் எத்தனை பேருக்கு அறிவிச்சிருக்கிறாரு? ஏம்மா, உன் மகளுடைய போக்கு கொஞ்சம் சரியில்லை, அவளை இப்போ கொஞ்சம் கரெக்ட் பண்ணுன்னு ஆவியானவர் எத்தனை பேர்ட்டு சொன்னாரு? உன் கணவர் கரெக்ட் நேரத்துக்கு வருவார், இப்போ கொஞ்சம் பிந்தி பிந்தி வராரு, என்னைக்காவது நினைச்சாயா என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கேட்டுட்டும் கேட்காம போயிட்டு, ஐயோ பாஸ்டர் அன்னைக்கு ஆவியானவர் பேசினாரு, நான் அதை ஏற்றுக்கொள்ளலை, நான் துக்கப்படுகிறேன். நீங்கள் ஆராதிக்கிற இடத்துல உங்க கணவன் இருக்கணும். நீங்கள் ஆராதிக்கிற இடத்துல உங்க மனைவி இருக்கணும். நீங்கள் ஆராதிக்கிற இடத்துல உங்க பிள்ளைகள் இருக்கணும். வழி தவறவே மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியம் ஆகையால் ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறார். சும்மா மேஜிக்கில் வந்த இயேசு அல்ல, திடீரென்று தோண அவதாரமும் அல்ல. அவருக்குள்ள ஜலமும் அவருக்குள்ள இரத்தமும் அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியும் சாட்சி கொடுத்தார். ஒருவன் சொன்னான், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஒரு இடத்துல சொல்றாரு பரிசுத்த ஆவி, அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துகிற ஆவியானவர். இந்த காலையிலே நாம் வேதத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த மாட்டோம். வேதத்துக்கு கீழ்ப்படியாம போக சொல்ல இந்த பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்துகிறோம். இன்னைக்கு காலையில ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியை நான் எங்கெல்லாம் துக்கப்படுத்தி இருக்கிறேன். பல நேரத்தில் நானே நினைச்சேன், இந்த பரிசுத்த ஆவி என்கிட்ட இருக்கிறாரா, அந்த பரிசுத்த ஆவி இதுவரை நான் பெறலையே என்று சொல்லி நீ துக்கப்பட்டிருக்க சொல்ல இன்னைக்கு உங்ககிட்ட தெளிவாக சொல்லுகிறேன், நான் உங்க கூட இருக்கிறேன். நீ என்னை ஏற்றுக்கொண்ட நாளிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை நான் உனக்கு தந்தேன். உங்ககிட்ட பல நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணினேன், வேண்டாம், போகாத, பேசாத, இதை செய்யாத, சொல்லாத, இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள விழாதே என்று சொல்லியும் அவரை நெக்லெக்ட் பண்ணி வெளியில போயிட்டு இன்னைக்கு வெக்கப்பட்டு தெருவில் நிற்கிற, வெக்கப்பட்டு துக்கித்து இருக்கிற சகோதரா சகோதரி, இன்னைக்கு கத்த சொல்லுதாரு, என் சத்தியத்துக்கு நீ கீழ்ப்பட்டால் உங்கூட நான் இருக்கிறேன். அது என்ன ஆவினா? அது பரிசுத்த ஆவி. ஆமென். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை ஒவ்வொரு வசனத்தை சொல்லி வாசிக்க பார்ப்போம். நான் அதை ஒவ்வொன்றாய் வியாக்கியானம் பண்ணி கொண்டு போகிறேன். நமக்கோ நல்ல புரிஞ்சுங்க, உங்களுக்கு என்னென்ன காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரோ. அம்மாமாரே, உங்ககிட்ட லாப நோக்கோடு சிலவங்க பழகுவாங்க, அவங்கள புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு காரியத்தை நடத்துவதற்காக உங்களோட கூட பழகுவாங்க, அவங்கள நீங்க புரிஞ்சிருக்கிறீங்களா? உங்ககிட்ட அந்த அவங்க பாக்கெட்ல இருந்து இந்த பைசா அவங்க கையில போகணும்னு சொல்லி என்னதெல்லாமா அழுவாங்க, அவங்கள புரிஞ்சிருக்கிறீங்களா? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அடுத்த வசனம் 11.
மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷனில் எவனும் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்படி போல ஒருவனாலும் அறிய மாட்டான். அல்லேலூயா. இவ்வளவு வருஷம் ரொம்ப பேரை பழகுனீங்க, அப்படிதானே? மனுஷனை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? அறியல. அதனால பல இடத்துல விழுந்து போனீங்க. நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க, நான் அன்னைக்கே அவன்கிட்ட சொல்லணும்னா அந்த ஆள்கிட்ட கூடாத, அந்த ஆள்கிட்ட பேசாத, அந்த பிள்ளைகிட்ட பழக்க வைக்காதன்னு சொன்னோம்ல. உங்க அப்பா அம்மா எக்ஸ்பீரியன்ஸ்ல, அனுபவத்துல சில விஷயத்தை உங்களுக்கு சொன்னாங்க. இந்த வசனம் சொல்லுது, மனுஷனில் உள்ள ஆவி அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். ராஜன் பாஸ்டர் கிட்ட ஓடுகிற ஆவி என்னதுன்னு நீங்க தெரியாம பழகினீங்கன்னா நீங்க பல இடத்துல இடறி விழுவீர்கள், பல இடத்துல தோல்வி அடைவீர்கள். அவருக்குள்ள இருக்கிற ஆவி சரியான ஆவின்னு புரியாம பழகிட்டீங்கன்னா உங்க வாழ்வில் சில இடத்தில் நீங்கள் துக்கப்பட வேண்டும். ஆனால் அவர்கிட்ட இருக்க ஆவி சரியான ஆவின்னு புரிஞ்சிட்டீங்கன்னா, சரியான ஒரு நபரை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். மனுஷனுக்குரிய ஆவியை மனுஷனுக்கு அல்லாம வேற யாருக்கு என்ன செய்யாது. இப்ப நீங்க பழகுற ரிலேஷன்ஷிப், நீங்க பல நேரத்தில் உங்க டியரஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வந்துடுவீங்க. உங்க உள்ளத்துல சொல்லுவாரு, அதை நம்ம அவங்க கிட்ட சொல்லி இருக்க கூடாது. சொன்னாரா? உங்ககிட்ட தான் கேட்க சொன்னாரா? சரி, அதை நம்ம அவங்க சொல்லி இருக்க கூடாது. தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை என்ன செய்ய மாட்டான். தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவி. தேவனுடைய ஆவியை உடையவன் தேவனுடைய சகல காரியத்தை அறிவான். 12 வசனம். சீக்கிரம் சீக்கிரம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறல. எல்லாரும் கவனிங்க, நீங்க எல்லாரும் சொல்லணும், நாங்க உலகத்தின் ஆவியை பெறல, எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை கரங்களை தட்டி. இப்ப இதுல யாரும் பரிசுத்த ஆவி பெறலன்னு ஒரு ஆள் கூட சொல்ல முடியாது. நம்ம பரிசுத்த ஆவி உடைய சபை, பரிசுத்த ஆவியை பரிசுத்த ஆவியின் படி டீச் பண்ணுகிற சபை. ஆமென். 13க்குள்ள வாங்க. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானத்தில் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தையினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். சும்மா ஒழுங்கா எல்லாரும் எழுதி எடுத்துட்டு போயிடணும். அல்லேலூயா. இது சந்தைக்கு போகிற மாதிரி ஒரு என்னத ஃபிக்ஸ் பேப்பர் தூக்கிட்டு போற இடம் இல்ல. கையில ஒரு நோட்டு, ஒரு பேனா, ஒரு பைபிள் பிடிச்சு வச்சுக்காங்க. 4 வாரத்துக்கு முன்ன எழுதின தந்த வசனத்தை 4ஆம் வாரத்தில் நின்று உங்ககிட்ட பேசுறேன். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானத்தில் போதிக்கல. எனக்கு கிடைச்ச ஃபெலோஷிப்ல அல்லது எனக்கு கிடைச்ச ஞானத்துல அங்கங்கிருந்து 4 வசனத்தை எடுத்து இது உங்ககிட்ட நிறுத்தல. இது கர்த்தர் என்கிட்ட சொல்ல சொன்ன வார்த்தை. நீ அவைகளை நாங்கள் மனுஷ ஞானத்தில் போதிக்கிற வார்த்தையினால் பேசாமல். இங்க யார் பேசாரு? பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறார். வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுதுனா ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியில் இருக்கிறவங்க பேசுறேன். ஹல்லேலூயா. 14 என்ன சுபாவம்? ஜென்ம சுபாவம் இருக்கு. ஜென்ம சுபாவம் எப்படி தெரியுமா? நான் அங்க ஒருத்தனை கொலை செய்து தாங்க வந்திருக்கேன், நீ என்ன பயப்படுத்துறியோ? இதுக்கு பேர் தான் ஜென்ம சுபாவம். நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த ஜென்ம சுபாவத்துக்கு இன்னைக்கு குட் பை வைக்கணும். மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஜென்ம சுபாவம் உள்ளவன் யாரை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகளை அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். வீட்டில் போய் கொஞ்சம் இருந்து இன்னைக்கு பேசினதெல்லாம் திருப்பி பேசணும். யார் உங்ககிட்ட பேசினாரு?
அண்டர்லைன் பண்ணணும், இதுல வளரணும். கொஞ்சம் நாவ அடக்கிடுவீங்க, சுபாவத்துல மாற்றம் வந்துடும். சேஞ்ச் யுவர் லைஃப். பரிசுத்தாவியானவர் இப்படிதான் போதிப்பாரு. இதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு காதுள்ளவன். அதனால் நாம் வேதத்தை நமது விருப்பத்தின்படி வியாக்கியானம் பண்ணக்கூடாது, வேதம் சொன்னபடி வியாக்கியானம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க வேதத்தை சொந்த விருப்பத்தின்படி வியாக்கியானம் தொடங்கிட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? துக்கப்படுத்துகிறீர்கள், துக்கப்படுவார். கடைசி ஒரு வார்த்தை சொல்லி உங்ககிட்ட நான் நிறைவு செய்து இந்த பிரசங்கத்தை முடிக்க போகிறேன். எசையா 11:2. ஒரு ஆளு 1 கொரிந்தியர் 12:8 எடுத்துக்கொள்ளுங்கள். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர். கரங்களை தட்டி. ஏசாயா ஏசப்பாவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அல்லேலூயா. முகவுரையாய் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவுக்கே 3.5 வருஷ கால ஊழியத்தில் பரிசுத்த ஆவி தேவைப்பட்டுச்சு. நமக்கு தேவைப்படணுமா? தேவைப்படாதா? எஸ், தேவைப்படும். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா, ஞானத்தையும் உணர்வையும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. இங்கதான் இருக்கிறீங்களா? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. ஆலோசனையும், என்னது? பரிசுத்த ஆவி இருந்தால் மட்டும்தான் இந்த ஆலோசனை வரும். பலனும் அருளும் அறிவியும் கர்த்தருக்கு பயத்தின் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கினார். இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்கிறாரு, அந்த ஆவி உங்ககிட்ட இருக்கா? உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஞானம் இருக்கும், வளவலன்னு பேச மாட்டீங்க, உணர்வு இருக்கும், உணர்வு இருக்கும். இந்த சரீரத்தை ஒருவர் டச் பண்ணுகிறது போல நம்ம ஒருவர் டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. வேண்டாம், எந்திரி, கிளம்பு, போ, பேசாத, ஸ்டாப். பலன். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் வர சொல்ல இங்க வரதுக்கு திரும்பவருக்கு தெம்பு இல்லை, ஆனா இப்போ உங்களை தெம்புள்ளவன் ஆக்கி இருக்கிறாரு. பலனும் அருளும் ஆவியும். அறிவு, என்னது? ஒருத்தன் சொல்லுதான், இவர்கள் இயேசுவோடு நடந்தவர்கள். முக்குவனுக்கு மீன் பிடிக்குது அல்லாம வேற ஒன்றும் தெரியாது, ஆனா முக்குவனை கொண்டு ஆழமான சத்தியத்தை பேச வைத்தது யார் தெரியுமா? இயேசுவோடு நடந்ததுனால. சகோதரிமாரே, உங்களை உங்க குடும்பக்காரன் சொல்லுவாங்க, இவளுக்கு பேச தெரியாது, இவனுக்கு பேச தெரியாது. ஆனா இயேசுவோடு நீங்கள் நடந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்க உலகத்தில் உள்ள IAS காரனை விட நல்லா பேசுவீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே வசனத்தில் பிரசங்கத்தை நிறுத்துகிறேன். 1 கொரிந்தியர் 12:8. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே உணர்த்தும் வசனமும். கீழே, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரமும், வேறொருவனுக்கு அற்புதம் செய்கிற, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசன உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிகிற அறிவையும் ஆவியையும், கரங்களை தட்டி. நமது சொந்த புத்தியில சாயாம பரிசுத்த ஆவியானவர்ல சாய்ந்தோம்னா பரிசுத்த ஆவியான துக்கப்பட மாட்டாரு. நம்ம சொந்த புத்தியில ஆனோம்னா அவர் துக்கப்படுவார். இப்போ உங்களுக்கு என்னதெல்லாம் தரப்போறார், நான் இதை சொல்லி இப்போ உங்ககிட்ட நான் விடைபெற போறேன். ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கிற அறிவை தருவார். இங்கதான் இருக்கிறீங்களா? என்னது?
இனி இந்த ஊர் காரியம் உலக காரியங்கள் எல்லாம் பேசதை விட்டுட்டு பரிசுத்தாவி உடையவன் ஞானத்தை போதிக்கிற ஆவியை பெற்றுக்கொள்வான். வேறொருவன் ஆவியினால அறிவை உணர்த்தும் வசனம். நீ யாத்தியார் பேச சொல்ல, சிஸ்டர் இந்த பைபிள்ல மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்குன்னு பரஸ்பரம் பேச சொல்ல ஏதாவது வசனத்தை பேசுறீங்களா? பேச மாட்டோம். ஏன்னா வசனம் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. வசனத்தை வேறொனுக்கு உணர்த்துகிறதும். அடுத்தது 9 வாசிங்க. ஆவியினாலே பரிசுத்த ஆவி இருக்கிறவனுக்கு மட்டும்தான் விசுவாசமும். கையை பிடிச்சு பக்கத்துல எல்லாருடைய கையை பிடிச்சுக்காங்க. எல்லாருடைய கையை பிடிக்கிறதுக்கு கை இருக்கு, பக்கத்துல பிடிங்க. சொல்லுங்க, உங்களுக்கு குணமாக்கக்கூடிய வரத்தை தருவேன்னு சொல்லுதாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐ பிலீவ். நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள்ள ஜெபம் பண்ணுனா ஒரு குணமாக்குகிற வரம் பரிசுத்த ஆவி இருந்தா நீங்க ஜெபிக்கிற இடத்துல குணமாக்கு வரும். இதுவரை இல்லாட்ட இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள், கரங்களை தட்டி. குணமாக்குகிற வரமும் அற்புதங்களை செய்யும் சக்தி. மறுபடியும் கையை பிடிக்க போறீங்க. எல்லாத்துக்கும் இனி பாஸ்டரை கூப்பிட மாட்டேன். நான் ஜோமணி சில அற்புதம் நடக்கும். அற்புதங்களையும் கைப்பிடி. எஸ், அற்புதங்களையும் வாசிங்க. வேறொருவனுக்கு தீர்க்க தரிசன உரைத்தலும் ஆவிகளை பகுத்தல். இங்க பாருங்க, எல்லாரும் எல்லாம் இதுக்குள்ள இருக்கிற எல்லாம் சின்னது பெருசு எல்லாம் என்ன பிரிச்சறியணும்னா ஆவியை பிரிக்கலாம். நீங்க தோற்று போயிருவீங்க. ஆவியை பிரித்தறிகிற வரமும் பற்பல பாசைகளை சோத்திரம். உங்க பாஸ்டருக்கு கிருபையினால 3 லாங்குவேஜ் பேச தெரியும். எத்தனை லாங்குவேஜ்? 3 லாங்குவேஜ். ஒருவேளை இங்க இருக்கிறவங்களுக்கு 5 வரையும் பேச தெரியும். ஆனால் இதுல டிரான்ஸ்லேட் பண்ணாம என்ன செய்யக்கூடாது? பற்பல பாஷைகளை வியாக்கியானம் பண்ணவும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வேளையிலே சொல்லுங்க, இந்த பகல் வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நீங்க பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க.